ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோர் டீ ஷாப் அப்ளிகேஷன். அதை பற்றி நிறைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன், பை மோர் டீ ஷாப் பற்றி. இருந்தாலும் எப்படின்னா இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் தான். நம்ம ஆல்ரெடி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவோம்ல, அமேசான், ஃப்ளிப்கார்ட் அது மாதிரி. இதில் நமக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக டெலிவரி பண்ணிடுவாங்க. ப்ராடக்ட் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மண்ணீரல் சுவரொட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சுவரொட்டி சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளுக்கு நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் நிறையா இருக்கும். நிறைய ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதை ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணணுன்றதை பாருங்களேன். மேலே லைட்டாக அதில் தோல் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்கின் ஒயிட் கலரில், அதை நல்லா ரிமூவ் பண்ணணும். எல்லா சைடும் வச்சுட்டு அந்த நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் சால்ட்டு, டர்மரிக் பவுடர் ரெண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அது தெரியுது பாருங்கள், அந்த ஸ்கின்னு பீல் பண்ணணும், அதை தான் எடுத்துடணும். அதை எடுத்ததுக்கப்புறம் இதை ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ண அந்த தனியாக ஒரு லெஃப்ட் சைடு தெரியுது பாருங்கள், அதான் அதோடய வேஸ்டேஜ். அதுக்கப்புறம் அதை சால்ட்டு, டர்மரிக் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சிடணும். அதுதான் அதில் உள்ள டெட் செல்ஸு அது மாதிரி உள்ள தேவையில்லாத அந்த இதெல்லாம் ரிமூவ் ஆகும். ஓகேவா? ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட அதை கிளியர் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். அதில் உள்ள வேஸ்ட்டாக உள்ள அது வாட்டர் மாதிரி அதில் உள்ளது வந்து ரிலீஸ் ஆகிடும். அது ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்னென்ன ப்ராடக்ட் வைக்கணும், என்னென்ன திங்ஸ் வைக்கணும் அப்படின்னா, டர்மரிக் பவுடரு, உப்பு, சால்ட்டு, சில்லி, ரெட் சில்லி, இல்லைன்னா மிளகாத்தூள் கூட வச்சுக்கலாம், ஜீரகம், மிளகு, இது எல்லாத்தையும் அதை கட் பண்ணி உள்ளே வச்சு அந்த சுவரொட்டி இருக்குல்ல அதுக்குள்ளே வச்சு பண்ணிவிட்டு உள்ளே நல்லா வச்சுட்டு அதை வந்து நம்ம அதை முறுக்கு எடுப்பாங்களோ ஒரு குச்சி, அதுலேயும் நெய்ஃப்லேயும் இதுலேயும் ஒன்று நல்லா குத்தி வச்சுட்டு அதை அடுப்பு இருந்தால் அடுப்பில் பண்ணலாம், விறகு அடுப்பு. நான் ஸ்டவ்வில் தான் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே சுட்டு எடுக்கணும். சுடுறதுனா இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒரு 2 இது வச்சுக்கணும். ஏன்னா திருப்பி வச்சு சுடுறதுக்கு ஒரு இதில் செய்ய முடியாது. அதனால் இன்னொன்று கரண்டி மாதிரியோ ஒரு நைஃபோ ஏதோ ஒன்று வச்சுட்டு நல்லா சுட்டு எடுக்கணும். அதில் வந்து அந்த வேஸ்ட்டாக உள்ள இதெல்லாம் வாட்டர் மாதிரி உள்ள கன்சிஸ்டன்ட் ஹீமோக்ளோபின் மாதிரி அதில் வெளியாகும். அதெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக அதை நல்லா சுட்டு எடுக்கணும். பார்த்தா தெரியுது பாருங்கள், அதில் இதுவே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. எல்லா பக்கட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சுட்டுட்டாச்சா? சுட்டதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக வெதுன்னு இருக்கும்போது, யாருக்கு உடம்பு சரியில்லையோ இல்லை பசங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம், சாப்பிட்டுக்கணும். அது சாப்பிட்றதுனால நமக்கு